بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال علم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைவரும் ரமலானுடைய அழகான ஒரு கண்ணியம் பொருந்திய பாக்கியம் பொருந்திய அருள்வளம் நிறைந்த ரமலானை சென்றடைய இருக்கின்றோம். இந்த வருடத்தினுடைய ரமலான் நம்மிடத்திலே வர இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய மாதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு ரமலானில் நாம். இந்த ரமலானில் நாம் என்ற இந்த தலைப்பை பல்வேறு விதமாக நாம் என்ன செய்யலாம், அலசி ஆராய்ந்து பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டும் போது இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் அல் குர்ஆனை முழுமைப்படுத்தி இருக்கிறான். திரும்ப திரும்ப அந்த குர்ஆனை அல்லாஹ் நினைவூட்டி கொண்டு இருந்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக. அடுத்து அல்லாஹ் கூறுகிறான் அந்த குர்ஆனை பற்றி, திட்டமாக இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது, மனிதர்களுக்கு மத்தியிலே நேர்வழி காட்டியாகவும் தெளிவுபடுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. யார் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்கிறாரோ அவர் இந்த மாதத்தில் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும். இன்னும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறி காட்டும் போது இந்த மாதம் எப்படிப்பட்டது என்றால், இந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவு எப்படிப்பட்டது என்றால் 1000 மாதங்களை விட மிக சிறந்ததாக இருக்கிறது என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகிறான். அந்த மாதத்தினுடைய அந்த ஒரு நாளில் 1000 மாதங்களை விட சிறந்ததாக இருக்கிறது. தனஸ்ஸலு மலாயிகத்து வர்ரூஹ், இன்னும் அந்த நாளில் அந்த ஒரு இரவில் மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். அல்லாஹ்வினுடைய அந்த ரூஹுல் அமீன் என்று சொல்லக்கூடிய மிக பெரும் அந்த மலக்குகளினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகிறார்கள். அந்த இரவுகள் மட்டும் அல்லாமல் அல்லாஹ் அதிலே சாந்தி அமைதியை ஏற்படுத்தியிருக்கிறான். எதுவரை என்றால் மறுநாள் ஃபஜ்ர் வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், அந்த அமைதியை ஏற்படுத்தியிருக்கிறான். அப்ப ஒட்டுமொத்தமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சிறிய விஷயம், ரமலான் என்பது அந்த மாதத்தினுடைய பெயராக இருந்தாலும் இந்த பாக்கியம் பொருந்திய ஒரு மாதமாக இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய அமைதி பொருந்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய அருள்வளம் மிக்க ஒரு மாதமாக இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ரமலானில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? முதல் கேள்வி, மிக்க இந்த ரமலானில் எப்படி இருக்க வேண்டும்? நாம் இந்த ரமலானில் செய்யக்கூடாத விஷயத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? இன்னும் இந்த ரமலானில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் உண்மையில் அல்லாஹ் நமக்கு எதை வைத்திருக்கின்றான், எந்த நற்கூலியை வைத்திருக்கின்றான், மறுமையில் அல்லாஹ் இதற்கான பெரிய நற்கூலி என்னதாக இருக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்ப இந்த விஷயங்களை நாம் பார்ப்பதற்கு முன்னாடி அமைதியாக இருந்து இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை நீங்க கவனிக்கணும். குழந்தைங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பேசு அழுகுறாங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியே போயிருங்க. எதனால அப்படின்னா ஒருத்தர்னால இன்னொருத்தருக்கு என்ன செஞ்சிடும், அந்த விஷயம் சேர வேண்டிய தகவல் சரியான முறையில போய் சேராது. அதனால இன்ஷா அல்லாஹ் பின்னாடி நிற்கிறவங்க கொஞ்சம் அமைதியா இருந்தீங்க அப்படின்னா எல்லோருக்கும் இந்த தகவல் என்ன செஞ்சிடும். நம்ம எல்லாம் ஒரு எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு வீட்டுக்கு 4 மணின்றது ஒவ்வொரு பெண்களுக்கும் எவ்வளவு முக்கியன்றது எனக்கு நல்லா தெரியும். பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வருவாங்க, இல்ல நம்ம வேலைகள் எல்லாம் முடிச்சு 4 மணிக்கு வீட்டுல கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்துல உங்க எல்லாரையும் கூப்பிட்டு எதுக்காக உட்கார வச்சிருக்குது, ரமலான் வருது, அதுக்கு நம்மள நாமளே ஆயத்தப்படுத்தணும், நல்ல செய்திகள்ல காதலை கேட்கணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சவங்களும் சிரமத்திற்கு உட்பட்டுதான் செஞ்சிருப்பாங்க. அப்ப இந்த நிகழ்வுகள் சரியான நோக்கத்தை நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அதை நீங்கதான் என்ன செஞ்சுக்கணும், பொறுமையா அமைதியா உட்கார்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த முழுமையான தகவல்களை எல்லாருமே நம்மளுடைய உள்ளத்துல ஏற்படுத்தி, அல்லாஹ் போன ரமலான்ல இருந்தவர்கள இந்த ரமலான்ல இருக்கிறாங்களான்னு கேட்டா நிறைய பேர் இருந்திருக்க மாட்டாங்க. நம்ம அடுத்த ரமலானை அடைவோமான்னு சொன்னா அல்லாஹ் வாழும், அல்லாஹ் தான் தெரியும். அப்ப இப்ப கொடுக்கப்பட்ட இந்த நாட்களை நம்ம நல்ல முறையில அணுகணும் அப்படின்றதுக்காண்டிதான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாடு. அப்ப அதனுடைய நோக்கத்தை இன்ஷா அல்லாஹ் சரியாக நம்ம அணுகி அதை கைப்பற்றுவதற்கு எல்லா மக்களுமே அமைதியாக இருந்து இந்த கருத்துக்களை கேட்டுக்கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப இவ்வளவு சிறப்பு நிற்கக்கூடிய இந்த ரமலானுடைய நாளில், இவ்வளவு சிறப்பு நிற்கக்கூடிய இந்த மாதத்தில் நம்முடைய இபாதத்தை எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம்ம எல்லாம் ஒரு கேள்வியை வைக்கும் போது நீங்க எல்லாருமே அழகான முறையில பதில் சொல்லுவீங்க. இந்த நோன்பினுடைய நாள் எப்படி இருக்க வேண்டும், அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும், அதிகமாக நான் திக்ர் செய்ய வேண்டும்,
அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும், குர்ஆனிலே என்னுடைய நாட்களையும் நேரங்களையும் நான் கழித்திருக்க வேண்டும். இப்ப கேள்வி கேட்டா எல்லாருடைய பதிலும் எப்படி இருக்கும்? இந்த ரமலான்ல நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒரு கொஸ்டின், என்ன ஆன்சர் வரும்? நிறைய குர்ஆன் ஓதணும், நிறைய நிறைய தொழணும், நிறைய விக்கர் செய்யணுன்ற ஒரு பெரிய நீயத்தோடு இந்த ரமலானை அணுகி இருப்போம், அப்படிதானே? அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நீயத்து, அந்த அமல்களினுடைய ஆர்வம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் நம்ம எதிர்பார்க்காத வண்ணம் ஹையஸ்ட் லெவல்ல இந்த ரமலானை இப்ப பயான் வைப்பாங்க, தர்பியாக்கள் வைப்பாங்க, நிறைய பள்ளிவாசல்களையும் மஸ்ஜிதுகளையும் என்ன செய்யறாங்க, பெரிய மதரசாக்களையும் நிறைய உரைகள், ரமலானுக்கான முன்னோக்கு உரைகள் ஏற்படுத்தப்படுகிறது. அந்த உரையோடு உள்ள நம்ம ரமலானுக்குள்ள போகும்போது பெரிய ஒரு ஈமானோடு உள்ள போவோம். முதல் ரமலான், 2வது நோன்பு, 3வது நோன்பு பார்க்கும்போது 4வது நோன்புல சரிப்படைஞ்சிடும். எவ்வளவு நேரம் தான் குர்ஆன் எடுத்து ஓதிட்டு இருக்கிறது? எவ்வளவு நேரம் தான் தொழுதுட்டு இருக்க முடியும்? இல்லைன்னா வீட்டுல யாராவது ஒருவர் வந்து ஒரே குர்ஆனை கேச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு பயானுக்கு போயிட்டு வந்து அவங்கதான் சொன்னாங்க கொஞ்ச நேரம் ஓதாதீங்க, நிறைய ஓதுங்க, நிறைய குர்ஆனோடு நேரத்தை செலவிடுங்க, அதான் ஓதிக்கிட்டே இருக்கேன். அதுக்குன்னு 24 மணி நேரமும் நீ ஓதிக்கிட்டே இருந்தா சரி வருமா? யார் நோன்புறத எல்லாம் ரெடி பண்ணுதா? நான் வேற இருக்கிற முக்கியமான விருந்தினர்கள் வரப்போறாங்க. இப்ப நம்ம எவ்வளவு பயான் கேட்டு வந்து நம்மளுடைய இபாதத்தை செய்ய முடியலன்னு ஒரு மனசுல வந்து ஒரு குமுறல் இருக்கு. இப்படி ஒண்ணு இல்ல, சில பேர் வந்து அந்த ஒரு நல்ல நீயத்தோட நம்ம உள்ள போவோம். பெண்களுக்கு அல்லாஹ் கொடுத்துக்கக்கூடிய ஒரு பலகீனத்துல ஒண்ணு, நம்மளுடைய ஈமானை பலகீனப்படைய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த மாதவிடாய் காலம். நல்ல நோன்பு வைக்கணும், தொழணுன்ற ஒரு அந்த நீயத்தோட அந்த ரமலான்ல என்டர் ஆகக்கூடிய அந்த டைமிங்க என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா, டைம் ஒன்றொன்னு 4வது நாள் 5வது நாள்ல இன்ட்ரெஸ்டே போயிடும். தொழுகையுடைய விஷயத்துல வந்து என்ன செஞ்சிருது, ஒரு பலகீனத்தை ஏற்படுத்தப்படுது. அப்ப இப்படியாக இந்த ரமலானை நம்ம அணுகணுமா? ஹையஸ்ட் ஈமானோட தானே நான் போறேன். இந்த ஈமான் எனக்கு 30 நாளினுடைய கடைசியிலும் இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்வோம்? இந்த 30 நாளிலும் இந்த ஈமான் வந்து இந்த இறையச்சம் என்பது இந்த விவாதத்தை செய்யக்கூடிய வேண்டும் இந்த ஆர்வம் கடைசி வரை ஒரு முஃமினுக்கு இந்த ரமலானில் நம்ம அடைய வேண்டும் என்றால் ரொம்ப பெரிய விஷயம்லாம் நம்ம செய்ய வேண்டாம். ஒரு சின்ன விஷயம்னா ஒரு பிளானிங் மட்டும் இருந்தா போதும், ஒரு சிறிய திட்டமிடல் இருந்தா போதும். இப்ப கேட்ட முறையோட நாளைக்கு நோன்பு வைக்க சொன்னா கூட எல்லாரும் என்ன செஞ்சிருவோம், இன்ஷா அல்லாஹ் நல்ல சிறப்பான முறையில நோன்பு வச்சிரும். ஆனா இந்த நோன்பு கடைசி வரைக்கும் இதே ஈமானோடு, இதே இபாதத்தோடு, இதே இறையச்சத்தோடு நம்ம பயணிக்கணும் என்றால் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் என்பது நடுநிலையான மார்க்கமாக இருக்கின்றது. அப்ப அல்லாஹ்வுடைய நடுநிலையான மார்க்கம் எல்லா நிலையிலும், எல்லா நேரத்திலும், எல்லா பொழுதிலும் நமக்கு நடுநிலையை கற்றுக் கொடுக்கிறது. சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக, ஒவ்வொரு விஷயத்திலும் மனிதனுக்கு ஆர்வம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. ஒலிப்புள்ளி சுர்ரத்தன் பதறாது. அந்த ஆர்வம் என்பது, அந்த ஒரு ஆசை என்பது அவனுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் அவனுக்கு அதை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் அதிகமான ஆர்வம் இருக்கிறது. ஒலிப்புள்ளி சுர்ரத்தன் பதறத்தன். அந்த ஆர்வம் என்பது அவனுக்கு ஒரு சோர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. என்ன சொல்றாங்க? அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய மனிதன் அந்த ஆர்வத்தோடு அந்த ஈமானை, அந்த இபாதத்தை அவன் செய்கிறான். நான் இந்த ரமலான நல்ல பிளான் பண்ணி வச்சிருக்கேன், நிறைய ஈமானோட நான் செய்யணும், நிறைய இபாதத்துகள் செய்யணும் சொல்லி உள்ள போய் அந்த ஆர்வத்தை எக்ஸ்போஸ் பண்ணுகின்ற நேரத்துல ஒரு ஆர்வத்தோடு அந்த மனிதன் அதை அணுகின்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அவனை சுட்டி காட்டி அந்த மக்கள் பேசுகிறார்கள் அவனுடைய இபாதத்தை என்றால் அவனை நீங்கள் கணக்கில் எடுக்காதீர்கள். ஏனென்றால் அவனுடைய இபாதத்து என்பது அந்த நேரத்திற்காக, அந்த நிமிடத்திற்காக அந்த ஒரு பெரிய ஒரு ஈமானோடு உள்ள நுழைதான், அது அவனிடத்திலே இருக்காது. அந்த இபாதத்தை என்பது என்ன இருக்காது, அவன் இடத்துல பெரிய அளவுல இருக்காது. நிறைய ஈமானோடு இபாதத்தோடு இருக்கணும். ஒரு முஸ்லீமினுடைய வாழ்க்கையை எப்பவுமே அமல்களின் விஷயத்தில் மட்டுமல்ல, மார்க்கத்தினுடைய விஷயத்தில் மட்டுமல்ல, எப்பவுமே சாட்டிஸ்ஃபைங்கா ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம மூவே போக மாட்டோம். அடுத்த ஸ்டெப் நம்ம போக மாட்டோம். எனக்கு ஓகே திருப்தி ஆயிடுச்சு, இன்னைக்கு வந்து ஒருத்தர் சாப்பாடு செஞ்சு வைக்காங்க, சூப்பர் சாப்பாடு, மறுவாரம் அதே சாப்பாடு, போன வாரம் எல்லாரும் என் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் போச்சு, சாப்பாடு சொதன்னு ஆயிடுச்சு. ஐயா அந்த டைமிங் அது ரொம்ப மன திருப்தி அடைஞ்சிருச்சோம். அப்ப அந்த இபாதத்துடைய விஷயத்துல நம்ம மன திருப்தி அடையக்கூடாது. இன்னொரு ஒரு கேட்டகரி இருக்கு, மன திருப்தி இல்லாம எல்லாருனாலும் நொஸ்வாஸ் பிடிக்குது, எல்லாத்துலயுமே சுத்தமா இருக்குன்னு சொல்லி எல்லாத்துலயும் என்ன செய்யாது, ஒபிசி, அந்த ஓபிசின்னு சொல்லுவாங்க, ஓவர் ஹைஜீனிக்கா இருப்பாங்க அவங்க. அதை பத்தி நீங்க பேசல. மன திருப்தி அடையாம இருக்கிறது என்பது இன்னும் நம்ம அமல்கள் சரியாக சஹாபாக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்களுடைய இபாதத்துகளை பத்தி பேசுகின்ற நேரத்துல இந்த இபாதத் அல்லாஹ்விடத்தில் என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படுமா,
இந்த இபாதத் நான் செஞ்சிருக்கேன், இந்த தர்மம் ரப்பல் ஆலமீன் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுமா இதான் கேள்வி அவங்களுக்கு. இப்ப நம்ம என்ன செய்யணும்னா இருக்கிற கொஞ்சம் ஈமானோட ஃபர்ஸ்ட் ரமலான் அனுப்பின்ற நேரத்துல ஓகே சூப்பரா வச்சுட்டோம் நோம்பு, ரெண்டாவது நோம்பு, மூணாவது நோம்பு, நாலாவது நோம்புல ஹை வந்துடும், இல்ல ஏதாவது ஒரு வேலை பழி வந்துடும், இல்ல வீட்டுல இருக்காங்க எனி டைம் குரானோட உட்காந்துட்டே இருக்கீங்க, நீங்க தானே பயானம் கணிப்பீங்க அவன் வாதிக்கிட்டு இருக்கேன் அப்படிதான் சொன்னா அவ்வளவுதான் வீட்டுக்குள்ள இருக்கின்ற ஒரு தரமே இருக்கும். என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில், ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கையில் ஈமானோடு அணுகுகின்ற இந்த சமூகம் அந்த நோன்பினுடைய விஷயத்தில் மட்டுமல்லாமல் எல்லா இபாதத்தையும் அவன் கையாளுகின்ற நேரத்தில் மிக அழகான முறையில, இலகுவான முறையில, நடுத்தரமான முறையில ரசூலுல்லாஹ் அவங்க சொல்லவே இல்லை. ஒரு உபதேசம் ஒண்ணு சொல்றாங்க பாருங்க, இப்படி ஒரு தூதர், இப்படி ஒரு தலைவரான் யோசிக்கக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு உபதேசம் கொடுக்குறாங்க. எஸ்ஸிரு வலாத்து அஸ்ஸிரு, நீங்கள் லேசாக்குங்கள், மக்களுக்கு என்ன செய்யுங்க, இலகுவாக்குங்கள். வலாத்து அஸ்ஸிரு, அவங்கள சிரமப்படுத்தாதீர்கள். இன்னைக்கு ஒரு ரமலானுடைய உரை அப்படின்றதுக்காக நம்ம வந்திருக்கோம். ரமலானுக்காண்டி 24 மணி நேரம் உட்காந்து பயான் கேளுங்கன்னா அவ்வளவுதான். வீட்டுல போய் சாப்பாடு செய்யணும், மாமியாரை பார்க்கணும், கணவரை பார்க்கணும், இல்ல கணவருமே ஆண்களை எடுத்துவாங்க, வேலை இருக்குது, நாங்க அந்த தொழில பார்க்கணும், இந்த தொழில பார்க்கணும். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எஸ்ஸிரு வலாத்து அஸ்ஸிரு, நீங்கள் அவர்களுக்கான உபதேசத்தை லேசாக்குங்கள், சிரமத்தை ஏற்படுத்தாதீர்கள். ஒபஷீரு, ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க பாருங்க வார்த்தைகள், ஒபஷீரு, அவர்களுக்கு நற்செய்தியை நீங்கள் கூறுங்கள், வலாத்து நஃபீரு, நற்செய்தி கூறுங்கள். அவங்க விரண்டு ஓடுற அளவுக்கு என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க செயல்பாடுகளை செஞ்சிடாதீங்க. ஒரு முறை என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் ஒவ்வொரு டீமுக்கு தலைவரா ரசூலுல்லாஹ் நியமிச்சிருப்பாங்க. அந்த அடிப்படையில அந்த சஹாபி தொலை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நீளமான தொழுகையா போய்கிட்டே இருக்கும். அந்த நீளத்தை பார்த்துட்டு பின்னாடி இருந்து தொழக்கூடிய ஒரு விவசாயி என்ன செஞ்சிருவாருன்னு சொன்னா, அந்த தொழுகையை ஷார்ட்டா தொழுதுட்டு எரிச்சு போயிடுவார். ஜமாத் நடந்துட்டு இருக்கும்போது ஜமாத்தை விட்டுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, போகக்கூடாது. இதான் சட்டம். அப்ப ரசூலுல்லாஹ் போய் இந்த இமாமாக இருக்கக்கூடிய ரசூலாவே அமீராக நியமிக்கிட்ட அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் போய் சொல்லுவாங்க, யார் ரசூலுல்லாஹ் இந்த கிராமவாசியை போய் பாருங்க, இந்த கிராமவாசி தொழுகைட்டு இருக்கும்போது பாதிலே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த கிராமவாசி ரசூலுல்லாஹ்ட்ட பேசுவாங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு பேசுவாங்க, என்ன தொழுகை நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்துல நீங்க பேசிங்களா அப்படின்னு சொல்லி பேசுகின்ற நேரத்துல, ஆமா யார் ரசூலுல்லாஹ், நான் ஒரு விவசாயி, எனக்கு இந்த நேரத்துக்குள்ள இந்த நேரத்துல இந்த வேலைகளை நான் செஞ்சு ஆகணும், இல்லைன்னா என்னுடைய விவசாயத்துல என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். அங்க ஒண்ணுமே எல்லாம் செய்ய முடியாது. ஒரு தொலை வைக்காது. நீங்க எதை எங்களுக்கு எழுதுறீங்களோ அதை நான் செய்வேன், எதை நீங்கள் தடுத்தீர்களோ அதை நான் தடுப்பேன். நான் யார் என்பதை இந்த இஸ்லாம் ஒரு முக்கியமான ஒரு சூழலில் என்னை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஒரு வாக்கு சொல்றேன். நான் யார் என்பதை இந்த சமூகத்தில் ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்போது நீங்கள் என்னை பார்த்தீர்கள் என்றார். இதை சொல்லக்கூடிய இந்த அறிவிப்பாளர் சொல்றாங்க, இஸ்லாத்திலே ஒரு போர் ஒண்ணு வந்தது, அந்த போரிலே அந்த அந்த விவசாயி தன்னுடைய உயிரை அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக தியாகம் செய்தார். என்ன புரியுது இந்த சம்பவத்துல, அவரு தொழுகைக்காக நியமிக்கிறதுக்கு கூப்பிட்டு தொழுகை நியமிக்கப்பட்டுச்சு, நீளமான தொழுகையா இருந்து இந்த மனிதர் என்ன செஞ்சாரு, விவசாயி பாதிலே தொழுகை விட்டு போயிட்டார் என்றார். நான் முடிச்சுட்டேன், நீங்க சொன்னதை நான் செய்யறேன், நீங்க தடுத்த விஷயத்தை நான் தடுத்துக் கொள்கிறேன், ஆனால் நான் யார் என்பதை நீங்கள் அறிய வேண்டிய நேரத்தில் அறிந்து கொள்வீர்கள் என்பதை போன்று சரியான ஒரு நேரம் அவர்களிடத்தில் வந்தது. அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தார். இதுதான் ஒரு நடுநிலையான வாழ்க்கை. அப்ப இபாதத்துகள் என்னால செய்ய முடியும் அப்படின்றதுக்காக அதிக லெவல்ல உச்சபட்சத்தெல்லாம் தாண்டி என்னால முடிஞ்ச அளவுலாம் இல்ல, எவ்வளவு என்னுடைய சக்திக்கு மேற்பட்டு நான் செய்வேன் அப்படின்றதை இஸ்லாம் விரும்பவில்லை, வெறுக்கிறது. அல்லாஹ் வெறுக்கிறான், ரசூலுல்லாஹ் வெறுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வருவாங்க, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி. அந்த சஹாபி என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கேட்பாங்க, நீ ஒரே தொழுதுட்டு நோன்பு வச்சுட்டே இருக்கீங்களாமே, ஆமா யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது, சரி எப்படி நோன்பு வைக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்காங்க. எனக்கு ஒரு நோன்பு சரியான, நான் இப்படி நோன்பு வைக்கேன், தொடர்ந்து நோன்பு வைக்காதீங்க, மாசத்துல 3 நாள் வைங்க, இல்ல நான் இன்னும் நிறைய வைப்பேன், நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு. இப்ப வாரத்துல 2 நாள், மாசத்துல 3 நோன்பு வைங்க, பிளஸ் திங்கக்கிழமை வைங்க, வியாழக்கிழமை வைங்க, இன்னும் சுண்ணத்தான நோன்புல ஃபுல்லா வைங்க அப்படின்னா, இல்ல நான் இன்னும் நோன்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ஒரு நாள் நோன்பு வைங்க, ஒரு நாள் நோன்பை விட்டுருங்க அப்படின்னா, இன்னைக்கு நோன்பு வச்சீங்கன்னா நாளைக்கு விடுங்க. அல்லாஹ்விடத்திலே விருப்பமான ஒரு நோன்பு இருக்கிறது என்றால் அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க நோன்பு வச்சு மறுநாள் நோன்பு விடுறது பேர் தான் என்னது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அப்படி ஒரு நோன்பு நீங்க வைங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லுங்க. இல்ல எனக்கு வலிமை இருக்கிறது, உடல் வலிமை, நான் யாருக்கும் நோன்பு வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் சொல்லிட்டு அவருடைய முதிய பருவம் ஒண்ணு வருதா, அந்த நேரத்தை அடையும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தெரியுமா, மாசத்துல ஒரு 3 நாள் நோன்பு, அதையே நான் வச்சிருக்கலாமோ, ஏன்னா அவருடைய உடல்நிலை முதியவராக ஆகிவிட்டார். அப்ப இஸ்லாம் என்பது நீங்க கஷ்டப்பட்டு கடினப்பட்டு உங்களை சிரமப்படுத்தி வற்புறுத்தி நீங்க ஒரு இபாதத்தை செய்ய சொல்லல. பெண்களுக்கு முக்கியமாக ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயங்கள் என்ன, பர்லான 5 நேர தொழுகையை கொள்ளுங்கள், பர்லான நோன்புகளை நீங்கள் நோற்றுக் கொள்ளுங்கள், உங்களுடைய கணவருக்கு கீழ்ப்படிங்க, சொர்க்கத்துக்கு போயிருங்க, நீங்க விருப்பப்பட்ட விஷயத்துக்கு போயிருங்க. நீங்க சிரமப்பட்டு ஒரு சின்னத்தான தொழுகையை அதிகபட்ச அது தொழுகை நன்மைதான், இல்லைன்னா கிடையாது. அதுக்கானே சொல்லிட்டாங்க, இன்னைக்கு நோன்பு விவாதத்துக்களை கூறுகி கொள்ளுங்க, இருக்கிற 3 ரக்காய் திருத்துல நான் இன்னையில இருந்து 1 ரக்காய் தொழுவேன், எனக்கு அனுமதி கொடுத்து அப்படி சொல்லல. உங்களுடைய ஆர்வத்தை ஒரே நாள்ல இறக்கி அடுத்த 2வது நாள்ல இங்க இருந்து ஒரு ஆள் தொழுதுட்டு இருந்தாரு, அவர் எங்க போனாருன்னு கேட்கிற அளவுக்கு ஆயிடாதுன்றது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ்.
நேற்று விடாம அசர்ல உள்ள ஏறின மனுஷி மறுநாள் கதிர் வரைக்கும் தொடர்ந்துட்டு இருந்துச்சு. அந்த அம்மா எங்கன்னு கேட்கிற அளவுக்கு நம்ம ஆகிவிடக் கூடாது. நடுநிலையை பேணிக் கொள்ளுங்கள். இஸ்லாம் என்பதே நடுநிலையான ஒரு மார்க்கம் தான். உங்களை நீங்க வற்புறுத்தாதீங்க. பரவான இபாதத்தை தவிர மற்ற இபாதத்துகளை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, உங்களை நீங்கள் வற்புறுத்தி கொள்ளாதீங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, அல்லாஹ் நீங்க அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான அமல்களை பற்றி பேசுகின்ற நேரத்திலே யார் ஒருவர் ஒரு அமலை மிகவும் சிறிய அமலாக இருந்தா கூட நம்ம நினைப்போம் தொழுது முடிச்சு ஆயத்தில் குறிச்சு ஓதுறது ஒரு சின்ன அமல் தான், ஆனா அதுக்கு நிறைய நன்மை கிடைக்கும். அப்ப இந்த ஒரு அமலை ஒரு மனிதர் தொடர்ந்து செய்கிறார் என்றால் அதுதான் அல்லாஹ் இடத்தில் மிக உகந்ததாக இருக்கிறது. அப்ப ஒரு அமல் இருக்கிறது என்றால் அந்த அமலை நாம் தொடர்ந்து செய்வதுதான் இஸ்லாம் விரும்புகிறது, அல்லாஹ் விரும்புகிறான். அது பெரிய அமல் தான். உட்கார்ந்து 4 ரக்காயத்து தஸ்பீஹ் அது இருக்கா இல்லைன்னா அங்க ஒரு பக்கம் போகுது. 300 தஸ்பீஹ் உட்கார்ந்து தொழுது கட்டுறதுக்குள்ள பிள்ளை மேல இருந்து கீழே விழுந்துருவாளா, பால் அடுப்புல இருந்து பொங்கிருமா, கொரியர்காரங்க கதவு தட்டிக்கிட்டு இருக்காங்க, எது சரியா இருக்கும்? இது உங்களுக்கு சொல்லல. 8 ரக்காயத்து தராம் இரவு தொழில் இஸ்லாம் சொல்ல சொல்லுது. 8 ரக்காயத்து ஒரே சலாம்ல தொழுதுன்னு சொல்றதா? 2 ரக்காயத்து ரசூலுல்லாஹி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்பட்டுச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹுடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது என்று கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் முதல் 4 ரக்காய் தொழுவாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துப்பாங்க. அந்த 4 ரக்காயத்தினுடைய நீளமும் அழகும் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. எப்படி சொல்றாங்க, அதனுடைய நீளமும் அதனுடைய அழகும் அப்படி வர்ணிக்கிறது யாரு? நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆனா உண்மையிலே கொஞ்சம் நெருக்கமா போய் பார்த்தோன்னு ரசூலுல்லாஹுடைய மனைவி. நம்ம வீடுகள்ல கேட்டா உங்கள் கணவன்மார்கள் அப்படி தொழுகிறார்கள் பள்ளியாத்துல அவங்கள மாதிரி சில இருக்காங்க, சில ஆண்கள் இருக்கிறார்கள் அர்ப்பணிப்போடு செயல்படுகிறார்கள். சமூகம் அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கு. வீட்டுல அந்த வீட்டை மட்டும் கேட்டதான் தெரியும், எப்ப பார்த்தாலும் அவர் அங்கேயேதான் இருப்பார், பள்ளியாத்திலேயே தான் இருப்பார். இதே மார்க்கம் வலியுறுத்தவே இல்லை. மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்க கொடுங்க, குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்க கொடுங்க, உங்களுடைய குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய ஹக்க கொடுங்க. இதுதான் இஸ்லாம். நாட்டுக்கு பேசாம எல்லாத்தையும் நுட்பம் தெரிந்த முனிவர் மாதிரி போக சொல்றது இஸ்லாம் கிடையாது. எல்லா இடங்களிலும் இன்று எதை எப்போது செய்ய வேண்டுமோ அதை அப்போதுதான் நீங்க செய்ய வேண்டும். நான் இப்ப உட்கார்ந்துட்டு நான் இப்பவுமே நாளைக்குள்ள தகஜத்தை நான் தொழுறேன், இல்ல நேற்று விட்ட கதிரை நான் இப்ப தொழுறேன்னு சொல்றதுதான் இஸ்லாம் கிடையாது. இந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். எவ்வளவு தொழணுமோ அவ்வளவுதான் சொல்லணும். எனக்கு ரொம்ப இப்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு, நான் பயான் ரொம்ப கேட்டுட்டேன், நான் உட்காந்து ஒரு 10 ரக்காய் சுன்னத் அசருடைய முன் சுன்னத்து 4 ரக்காய் அசருடைய பின் சுன்னத்து 4 ரக்காய் நான் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? இதை இஸ்லாம் என்ன செய்யல, நமக்கு வழிகாட்டவில்லை. அப்ப ஒரு விவாதத்துடைய விஷயத்தில் அதிக ஆர்வம் இருக்கிறது என்றால் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இந்த கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் என்னுடைய ரமலானுடைய நாட்களை நான் நீட்டித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கொஞ்சம் அமைதியா இருங்க, குழந்தைங்களை கொஞ்சம் வெளியே வச்சுக்கோங்க. அமைதியா இருந்தா ஸ்டார்ட் பண்ணுங்க. கேட்க மாட்டாங்க, நீங்க பேசுறது இந்த பிளே பண்றதை பார்த்துட்டே இருப்பாங்க. குழந்தைங்கள கொஞ்ச நேரம் என்ன செய்யலாம், உங்களுக்கு ஹேண்டில் பண்ண, அதாவது என்ன பிள்ளை வச்சுன்னா மார்க்க கல்வி கேட்கக்கூடாதான் இல்ல, தாராளமா கேட்கலாம். பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது நம்மளால. கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விட்டு அது வாட்டிக்கு நீங்க பக்கத்துல விளையாண்டு உள்ள வந்துடும். அவ்வளவு ஸ்ட்ரிக்டா பிடிச்ச உட்காரெல்லாம் வச்சா உங்களையும் பயன் கேட்க கூடாது, அதுவும் பயன் கேட்காது, கேட்கற நம்மளையும் என்ன கூடாது கேட்க கூடாது. கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, அவங்க அமைதியாயிரும். சரிங்களா? அத இபாதத்தினுடைய விஷயத்திலே அழகான ஆர்வத்தோடு இருக்கின்ற நேரத்திலே ரமலானுக்குள்ள நம்ம வந்துட்டோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ரமலானை எவ்வளவு ஆர்வமாக எவ்வளவு இறையச்சத்தோடு நம்ம ஏற்படுத்திக் கொள்கிறோமோ அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும், 30 நோன்புமே 29 நோன்புமே முழுமை பெற நம்மளுடைய இறையச்சத்தோடு இபாதத்தோடு தக்வாவோடு நல்ல ஃபுல்ஃபில்லா நம்ம முடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் நோம்புல இருக்கிற அந்த எனர்ஜெட்டிக் லாஸ்ட் நோம்பு வரைக்கும். இதுல பெரிய டாஸ்கே பெண்களுக்கு தான். இடையில ஒரு சின்ன கேப் வந்துடும். அந்த கேப்புக்கு அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இதே ஹைலைட்டான ஒரு இபாதத்தோட நம்ம என்ன செஞ்சிடணும், அந்த நோன்புகளை நம்ம கழித்துக் கொண்டிருக்க வேண்டும். இப்ப இந்த நோன்பு பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா நோன்பு பற்றி இல்ல, அதிகமா அவங்க டிராவல் இருக்கும்போது ஒரு அழகான துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க, இறைவா உன்னிடத்திலே இதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மினல் ஹௌரி பஅதல் கௌ, ஒரு ஆர்வத்துக்கு ஒரு சீராக நான் என்னுடைய உள்ளம் அமைந்ததற்கு பிறகு நான் சீர்குலைவதை விட்டும் இன்னும் நான் அதிகமாக செய்ததற்கு பிறகு நான் குறைவாவதை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். என்ன அர்த்தம்? இப்போ நல்ல ஒரு ஈமானோடு இறையத்தோடு இருந்துகிட்டு இருக்க ஒரு மனிதர் திடீர்னு பார்த்தா அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு செயலை எவ்வளவு வருத்தம் அடையும். திடீர்னு நல்ல ஒரு மார்க்க விஷயத்துல மட்டும் இல்ல, சமூகத்திலேயே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆள் தன்னை தானே பேணிக்காம அவர் இஷ்டத்துக்கு ஹராமான செயலை செய்யும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதைத்தான் சொல்றாங்க, துவாவாக செய்யறாங்க. நான் சீராக ஆகியதற்கு பிறகு சீர்கெட்டு போவதையும். ஒரு மனிதர் அதிகமான இபாதத்தில் இருக்காரு, தஹஜ்ஜுடைய நேரத்தை விடுவதே கிடையாது, குர்ஆன் ஓதுவதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு, எல்லா இபாதத்தும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா அவருடைய இபாதத்து உண்டான பரலை காணாம போயிருது. இந்த ஒரு நிலைமையை விட்டு அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப என்ன புரியுது, ஒரு சின்ன இபாதத்தை தொடர்ந்து செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அதே மார்க்கம் நம்ம கொஞ்சம் தான் இபாதத் செய்யணும்னு நீங்க சொல்ல வரல,
நீங்க செய்யக்கூடிய இபாதத்தை நடுநிலை ஆக்கிருங்க. முதல் நாளே அம்பட்டையும் செஞ்சுட்டு நீங்க 28 29 நாள்ல சும்மா இருக்க கூடாது. முதல் நாள்ல செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்தையும் மறுநாள் இதுதான் முதல் நோன்புன்ற ஈமானோடு அந்த நோன்பை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம அணுகி கொண்டே இருக்கணும். இபாதத்திலே குறை வைத்து விடக்கூடாது. அல்லாஹுக்கு இதுல குறைச்சா நமக்கு தான் இது பாத்தி. அல்லாஹுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது, எந்த ஒரு தீமையும் கிடையாது. அந்த மனிதன் எதை செய்கிறானோ அது அவனுக்குரியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் கூறி காட்டுகிறான். அப்ப இந்த இபாதத்தினுடைய விஷயத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நடுநிலையாக இருக்க வேண்டும். என்னுடைய இபாதத்து இன்னைக்கு நான் ஒரு 2 ரக்காய் சுன்னத் தொழுகிறேன் என்றால் நாளைக்கு கூட 2 ரக்காய்த்தா போட்டு 4ஆக மாற வேண்டும். இன்னைக்கு 12 ரக்காய்த்து நான் தொழுவேன், நாளைக்கு பார்த்தா 2 ரக்காய் தொழவே மச்ச எவ்வளவு கழிப்பா இருக்கு, அதை செய்யாதீங்க. இன்னைக்கு 2 ரக்காய்த்து நீங்கள் தொழுகிறீர்கள் என்றால் நாளைக்கு என்ன செய்யணும், 4 ரக்காய் தொழக்கூடிய நிலையில இருக்கணும். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதிகம் அடைந்து விட்டு குறைவை ஏற்படுத்தாதீர்கள். குறைவுல இருந்து கொஞ்சமா நம்மளை ஆர்வப்படுத்தி ஆசைப்படுத்தி அந்த இபாதத்துடைய விஷயத்துல அல்லாஹ்வுடைய அந்த நேசத்தை ஏற்படுத்தி எப்போ நம்ம இந்த இபாதத்தை ரசிச்சு ருசிச்சு எல்லாம் செய்வோம். வீட்டுக்கு ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல இருந்து வராருன்னு வச்சுக்குவோம். ரொம்ப வெளிநாட்டுல இருந்தே ஹஸ்பண்ட் வராங்க, அந்த சமையலினுடைய வகைகள் அப்படி இருக்கும், ருசி அப்படி இருக்கும். இப்படி எல்லாம் கையில ஒரு பவர் இருக்கான்னு அம்மாவும் மாமியாரும் கேட்கிற அளவுக்கு அந்த சமையல் இருக்கும். தடப்படலாம். டெய்லி சமைக்கிற ஒய்ஃப் கிட்ட கேளுங்க, நேரத்துல வச்ச சாம்பார் இன்னைக்கு வேற என்ன புதுசு புதுசா நான் மண்டையில வச்சா சாம்பார் குழந்தைக்கான இருக்குது செடிலாம் வந்துருச்சுங்கிறோம். அது சளி படைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த சளி படைய கூடாது. எப்பவுமே அந்த இபாதத்துடைய விஷயத்துல நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதை அழகுபடுத்தி செய்து கொண்டே இருக்க வேண்டும். கொஞ்சமா நம்ம கூட்டிக்கிட்டே இருக்கணும், கூடி கட்டம் குறைஞ்சிடக்கூடாது. இதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டக்கூடிய மிக அழகான ஒரு விஷயம். இதுக்கு அடுத்து இந்த இபாதத்தினுடைய விஷயத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, முதல்ல என்ன நினைக்கிறோம், தொழுகை, குர்ஆன் ஓதுறது, நோன்பு வைக்கிறது. நோன்பு நாளை பொறுத்த வரைக்கும் என்ன நன்மைன்றதை சொல்ல லாஸ்ட்ல சொன்னேன். நோன்புடைய நாட்கள் மட்டுமல்ல, இபாதத்துடைய விஷயத்துல எக்கச்சக்கமான இபாதத்துகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிச்சாங்க. அல்லாஹ்வை நினைவு கூறுவது, அதுக்குன்னு ஒரு சேர்ல உட்காந்துட்டு ஒரு தக்பீர் உட்காந்து ஓதுறதுக்கு பேர் இருக்கிறல. பாத்ரூம்குள்ள போறோம், அல்லாஹ்வை நீ அவதிக்க சுபத்தி அதாயம் ஆண் பெண் கெட்ட சைத்தானை விட்டு நிறைவா நினைக்காப்பது. பாத்ரூம் வந்து வெளியே வரும், பெரிய இடத்துல இருந்து நம்ம வெளியே போல, பெரிய எந்த இதுமே இல்ல. முஃபான கையிலேவா நான் அவங்க இடத்துல பாவம் நினைச்சு கேட்கிறேன். யோசிச்சு பாருங்க, கழிவறையிலிருந்து வெளியே வருகின்ற நேரத்துல என்ன மன்னிச்சிருன்னு அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஈமானுடைய மார்க்கத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறேன், எவ்வளவு அழகான ஒரு மார்க்கத்தில் நம்ம இருந்துகிட்டோம். இதுதான் திக்ர். இதுதான் என்னது, அல்லாஹ்வை நினைவுபடுத்த, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு திக்ர் என்றால் இப்படிதான் இருக்கும். அல்லாஹ் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். ஒருத்தவங்க தூங்குதாங்க, அழுகுதா, நம்ம அதுக்கு உட்கார கூடாது. ரஹ்மத்துல்லா, அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டும். அந்த மாதிரி சொல்லுவாங்க பக்கத்துல இருந்து, எஹதிக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டும். யோசிச்சு பாருங்க, நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன அமல்கள் தான். இப்படியாக இது ஒரு இபாதத். இந்த இபாதத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தா அல்லாஹை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்போம். திக்ர் மட்டும் கிடையாது, ஜகாத் கொடுக்கறது, சதகா கொடுக்கறது. ஒருவர் மரணித்திருக்க, நோன்பு வச்சிருக்கேன், எப்படி போய் அங்க போய் பார்க்க, நோன்பு வச்சிருக்கக்கூடிய நிலையில ஒரு ஜனாசாவை போய் பார்க்கணும். நார்மலாவே ஒரு ஜனாசாவை யார் பின்தொடர்ந்து அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி கஃனிட்டு அந்த ஜனாசாவை பின்தொடர்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு வகை மலையளவு நன்மை தருகிறோம் அப்படின்னு அல்லாஹ் ஒரு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே அந்த ஜனாசாவை கபர்ல வைக்கிற வரைக்கும் யார் வெயிட் பண்ணி தொழுகையில கலந்து கபர்ல வைக்கிற வரைக்கும் நிக்கிறாங்களோ அவருக்கு 2 உஹது மலையளவு நன்மை தருகிறோம். 2 உஹது மலையளவு ஆண்களுக்கு தானே போகுதுன்னு நினைப்போம். நம்ம எவ்வளவு தூரம் அந்த ஜனாசாவினுடைய விஷயங்கள் அர்ப்பணிக்கிறோமோ அவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்கும். சொல்லப்படவில்லை என்றாலும் நன்மையுடைய விஷயத்துல பெருவாரியாக அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம பேசக்கூடியது, சொல்லக்கூடியது, செய்யக்கூடியது எல்லாம் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறதா. அப்ப இந்த இபாதத்தினுடைய நன்மைகள் யார் இடத்துல இருக்கிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல இருக்கிறது. அப்புறம் திக்ர் செய்யுங்க. அல்லாஹ் நோன்பு வைக்கிறோமா, நோன்பு வச்சுக்கிட்டே இந்த ஜனாசாவை எவ்வளவு தூரம் அவங்களுக்கு உடம்பு இல்லாதவங்களை போய் பாருங்க. இது எல்லாமே இபாதத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது. நோயாளியை நலன் விசாரிக்கிறதுக்காக ஒரு மனிதன் போகிறான். இதெல்லாம் நான் நார்மல் டேஸ்ல சொல்லல, எல்லா நாட்களிலுமே செய்யணும். ரமலானில் நாம் இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக இருக்க வேண்டும். அப்ப இந்த இபாதத்தினுடைய உச்சபட்சத்தை நம்ம தொட்டு விடுகிறோம் அப்படின்றதை விட குறைவான இபாதத்தை நாம் தொடர்ந்து செய்து அதிகப்படுத்திக் கொண்டு வர வேண்டும். இந்த இபாதத்தில தொழுகை, நோன்பு, இந்த திக்ர்கள், குர்ஆன் ஓதுவதை தாண்டி எக்கச்சக்கமான ரோட்ல போற ஒரு கல்லு கடத்து தூக்கி எடுத்து வைக்கிறது என்னதான் நன்மைகள் தான். ரசூலுல்லாஹ் சிரிக்காங்க, சொல்றாங்கல்ல, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பார்த்து புன் சிரிப்பு சிரிக்கிறது என்னதான் நன்மைதான். அவனுக்கு நன்மையாக இருக்கணும். சுப்ஹானல்லாஹ் என்பதும் நன்மைதான், அல்ஹம்துலில்லாஹ் என்பதும் நன்மைதான். அவன் கீழே விழுந்தான் பார்த்து சிரிக்கிறது பேர் நன்மை இல்ல. அவன் கீழே விழுந்தவன் நம்ம தூக்கி விடுறதுக்கு பேரும், அந்த கல்லை எடுத்து தூக்கி போடுறதுக்கு பேரும் தான் என்னது நன்மை, சதகமாக இருக்கிறது, தர்மமாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஆக இது முதல் கட்டமாக எதை பார்த்திருக்கிறோம், ரமலானுடைய நாளில் நம்மளுடைய இபாதத்தில் நாம் எப்படி இருக்கோம் பார்த்தாச்சு. நாம என்ன செய்யக்கூடாது அப்படி என்றால் முக்கியமான சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, இப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நோம்புடைய நேரங்கள்ல நிறைய உணவுகள் தான், நிறைய நான் முஸ்லிம்ஸ் என்ன நினைச்சுப்பாங்க, நீங்களாம் எப்படி நோம்பு இருக்கீங்க பசியோட தாகத்தோட, நாங்களாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஒரு டிஃபனை சாப்பிட்டுதான் எங்களுடைய விரதத்தை வச்சுப்பானா, நீங்க எப்படி இருக்கீங்க, நாங்க சதர்ல நல்ல வெளுத்து கட்டுவோம். நோம்பு திறந்ததுக்கு அதுக்கு மேல நம்மளுடைய நோம்பு திறக்கும் போது பாத்தீங்க அப்படி வெரைட்டியான ஃபுட் எல்லாம் வாரத்துல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குன ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மாதிரியா நமக்கு இறக்கப்படுது. எல்லாம் உட்கார்ந்து அந்த பெண்கள் செய்யறாங்க. 11 மணிக்கே கிச்சனுக்கு பெயர்றது.
11 மணில இருந்து சாயங்காலம் 6:30 மணிக்கு பிஸ்மில்லா நாங்க பாவம் சொல்ற வரைக்கும் உட்காந்து கிச்சன்ல வடைய பொடிக்கவும் கட்லெட்டை செய்யறதும் ஜூஸை போடுறதும் எல்லா வீடுகள்லயுமே அது செயல்படுத்தப்பட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயிருச்சு. இப்ப இருக்கக்கூடிய கொஞ்சம் டெக்னாலஜிக்கு வேலை எப்படி இருக்குன்னா இஃப்தார் விருந்துகள் நடைபெறுகிறது. நீங்க வாங்க பகிர் விருந்து நடைபெறுது, நாங்க போறோம் இஃப்தார் விருந்து. விருந்து சும்மாவா வரும்? அந்த பெண் அதுல நின்று சமைக்கணும். ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அந்த சமையலுக்காண்டி ஒதுக்குனா மட்டும்தான் அவங்களால என்ன செய்ய முடியும்? நல்ல வகையான சமையலை செஞ்சு வைக்க முடியும். அப்பதான் கணவரும் கோபப்பட மாட்டாங்க. ஆனா உண்மையிலே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத் பொருந்திய ஒரு மாதம் தான். அல்லாஹ் அவ்வளவு பரக்கத்தை கொடுத்திருக்கான். பிள்ளைங்களே சொன்ன வீடுகள்ல எனக்கு எப்படா நோம்பு, ஏமா நோம்பு, என் பிள்ளைங்க சொல்லும் போது எனக்கு ஏமா அப்பதான் நோம்பு இருக்க ஒரு பஜ்ஜி ஒரு வடை ஒரு சம்சான் வெரைட்டியா இருக்கும், இல்லைன்னா நீ ஸ்நாக்ஸே தர மாட்டேங்க அப்படின்ற ஒரு மனப்பாங்கை நம்ம ஏற்படுத்திட்டோம். உண்மையிலே இந்த ரமலானுடைய நாட்களை பெருவாரியான பெண்களை அவங்க செய்யறாங்கன்றத விட செய்ய தள்ளப்படுறாங்க. நீ செஞ்சிரு, இதை செஞ்சிரு, இல்ல அவங்க செய்யுது நம்ம செஞ்சிருவோம், நம்ம பிள்ளை நோம்பு வச்சிருக்கு, நம்ம கணவன் நோம்பு வச்சு வெயில்ல போயிருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். அது எல்லாமே ஒரு நோன்பாரி நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு நிறைய ஹிக்மத்துகள் செஞ்சு கொண்டே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா அதிகப்படியாக அந்த விஷயத்தில் மட்டும் நாம் கவனம் எடுக்கக்கூடாது. அதிகப்படியாக என்ன செஞ்சிடக்கூடாது? அந்த விஷயத்தில் மட்டும் நம்ம அவருடைய நேரங்களை அதற்காக இன்னும் ஒரு 10-15 நோம்புக்கு இப்படி போகுதுன்னா கடைசி ஒரு 15 நோம்பு கொஞ்சம் போய் பாருங்களேன். ட்ரெஸ் ஜவுளி கடையில எங்க போறீங்க? டவுனுக்கு போறோம், போத்திக்கு போறோம், ஆரஞ்சு போறோம், சோழமஸ்துக்கு போறோம். சரி, அதுக்கு இப்படி 15 ஃபர்ஸ்ட் 15 சமையலுக்காக, 2வது 15 கடைக்கு போறோம். இப்படி கிடையாது. செய்ய வேண்டியது என்ன? இபாதத். சின்ன அமலாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யணும், குறைவாக இருந்தாலும் அதிகப்படுத்திக்கிட்டே போகணும், நடுநிலையான அழகான முறையில் இபாதத்தை செய்யணும். பார்த்தோமா? செய்யக்கூடாத விஷயத்தில் அதிகப்படியான நேரத்தை சமையலுக்கும் ஒதுக்காதீங்க. இந்த வாட்டி பயான கேட்டுட்டு நம்ம போறோம், வீட்டுல கேட்கும்போது இதை சொல்லலாம், நான் போக வேண்டாமா, நான் தொட வேண்டாமா, 24 மணி நேரமும் 11 மாசமும் பார்த்தாச்சுதானே, இந்த ஒரு மாசமாவது நான் கொஞ்சம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன செஞ்சுக்கிறேன்? அமல் செய்து கொள்கிறேன், அல்லாஹ்வை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறேன். குரானை மனனம் நம்ம நினைச்சோம் குரானை பார்த்துதான் ஓதணும், அதுக்காண்டிதான் இந்த சஹரு ரமலான் கிடையாது. ரசூலுல்லாஹ் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ட்ட மரணிக்கக்கூடிய அந்த வருடத்திலே 2 முறை பார்க்காம ஒப்பிச்சாரு. குரானை கொஞ்சம் கொஞ்சமா மனனம் செய்வதற்கு இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். அப்ப இந்த மாதத்தினுடைய நேரங்களை அதிகப்படியாக வீட்டு வேலைகள் செய்வதற்கும் இல்ல மற்ற விஷயங்களை செய்வதற்கும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? நேரங்களை உபயோகப்படுத்தவே கூடாது. இன்னும் சொல்றாங்க, ஒரு அறிஞர் ஒருவர் சொல்றாங்க, ஒரு மனிதன் அவன் செய்யக்கூடிய இபாதத்தை சிரமத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அவனுடைய வயிற்றை காய போட வேண்டும். அவனுடைய வயிற்றை என்ன செய்ய வேண்டும்? காய போட்டா போதும். இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதனுடைய உலக பற்றற்ற வாழ்க்கையை பேசுகிறார்கள். ஒரு மனிதன் எப்போது உலகத்தை பற்றற்ற இருப்பான் என்று தெரியுமா? அவன் இந்த ஒரு செயலை செய்தால் போதும், அந்த செயலின் மூலம் இந்த மனிதன் உலகத்தில் இப்போது மரணம் வந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வான். ஏன்? இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய எல்லாருமே மனிதர்கள் எல்லாருக்குமே தெரியும் மரணம் என்கிற உண்மை என்று. இதுல எஸ்பெஷலா ஒரு படி மேல ஒரு முஸ்லிம் எதை ஏற்றுக்கொள்கிறோம்? மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, எல்லாம் தெரியும். இந்த செகண்ட் எனக்கு மரணம் ஏற்படும், நமக்கு மரணம் ஏற்படும் என்றால் நம்மளுடைய உள்ளத்தில் முதலில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், அப்ப என் பிள்ளைகளுடைய நிலை, என் குடும்பத்தினுடைய நிலை, என் சமூகத்தினுடைய நிலை, இப்படி நம்மளை சார்ந்த விஷயங்களை யோசிக்கவே வேணாம். இப்ப நம்ம இல்லைனாலும் இந்த இடத்துல எல்லாம் வேற ஒருவரை என்ன செஞ்சிருப்பான், அதுக்காண்டி ஏற்றிருப்பான். நம்ம நினைப்போம் நம்ம எல்லாமே இந்த குடும்பம் இயங்குமா? இயங்கும். எத்தனையோ நம்மளை விட்டு எத்தனையோ உறவு நம்மளை விட்டு போகுது, நம்ம வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறோம். அப்ப இப்படி மரணத்தை நம்பக்கூடிய ஒரு சமூகம் அந்த மரணத்தை தான் முழுமையாக நம்பி மறுமையில் தான் வாழ்கிறான் என்றால், அவன் உலக பட்சற்ற ஒரு விஷயத்தில் இருக்கிறான் என்றால், அவனிடத்தில் ஒரு பண்பு இருந்தால் போதும். என்ன பண்பு என்றால், அவன் பசியோடு இருக்கிறான், கடுமையான ஒரு பசியோடு இருக்கிறான். அவனுக்கு முன்னால் அறுசுவையான உணவு வகை வகையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அவன் உணவு ஒரு கவலை, பசியில இருக்கும், நல்ல உணவு இருக்கு, வாயில எடுத்து வைக்கின்ற நேரத்தில் வேண்டாம் சொல்லி உதறிட்டு அவன் எந்திக்கிறான் என்றால், அவனுடைய வாழ்க்கையில் அவன் இந்த உலகத்தை உலக பற்றற்ற மனிதனாக இருக்கிறான். எங்க கொண்டு போய் வைக்கிறாங்க புரியுது அவங்களுக்கு? உணவுடைய விஷயத்தை பத்தி ஏன் பேசுறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதமுடைய மனிதன் அவனுடைய பைகளில் அவன் மோசமான பையை ஒன்று நிரப்பிக் கொண்டே இருக்கிறான் என்றால் இது வயிறுதான். ஆதமுடைய மகன் வந்து அவனுடைய வயிற்று நிலையை நிரப்பிக் கொண்டே இருக்கிறான், மோசமானதை நிரப்பிக் கொண்டே இருக்கிறான். ஒரு மனிதனுக்கு அவனுடைய கண்ணியத்தை, அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை எப்போ அவனுக்கு வந்து டச் ஆகும் அப்படின்னு சொன்னா, உணவு விஷயத்துல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீ எங்கேயும் யாரையும் 10 பிரச்சனை இருக்கும். சாப்பாட்டுல கை வச்ச மனுஷன் இப்படி பேசிட்டாங்களே, நல்ல சாப்பாடு ஏதாவது ஒண்ணு நம்ம வீடுகளை கண்டு வந்துட்டு நல்ல சாப்பாடு போடுறோம், அதே சமயத்துல உன்னுடைய குணத்தை இப்படி காட்டுறியே, பேசுறோமா இல்ல? எல்லாமே எங்க மேட்ச் ஆகுது? சாப்பாட்டோட மேட்ச் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்மளுடைய இந்த மனிதனுடைய சென்சிட்டிவான விஷயங்கள் அனைத்தும் அவனுடைய உணவை கொண்டு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்பவுமே கல்யாண வீடுகள்ல பேசுகின்ற பெருவாரியான பேச்சு எப்படி இருக்கும்? மாஷா அல்லாஹ் சாப்பாடு அப்படி சூப்பரா இருந்துச்சு, பரக்கத்தா இருந்துச்சு, சுவையா இருந்துச்சு. இல்ல மாமியார் வீட்டுல இருந்து என்ன சாப்பாடு போட்டாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சாப்பாடு செஞ்சு தெரியுமா? எல்லா இடமும் ஒரு காரணம், ஒரு நடுப்புள்ளியில வந்து நிக்கினா உணவை தொட்டு நிற்கி. அப்ப இப்படிப்பட்ட இந்த உணவை ஒரு மனிதன் எப்போது விட்டு எழுந்து விடுகிறானோ
அப்போது அவன் பச்சைத்தவனாக இருக்கிறான். அப்ப இந்த உணவு தான் முக்கிய பாயிண்ட் கிடையாது. உணவை தாண்டி இந்த ரமலானுடைய நேரங்கள், அதிகமான நேரங்களை நீங்க உணவு அதாவது சாப்பாடு செய்யறதை குறைக்க சொல்ல, வெரைட்டியை நம்ம குறைக்கிறோம். 4 வெரைட்டி இருக்கிற இடத்துல 2 எண்ணம் செய்யும் போது நம்மளுடைய நேரங்கள் என்ன செய்யப்படுகிறது? நமக்காக இருக்கிறது. நிறைய இபாதத் செய்யலாமா? அந்த நேரத்துல ஏதோ ஒரு குரானுடைய வசனத்தை, ஏதோ ஒரு பயானியை நம்ம கேட்க முடியுமா? இல்ல எங்கேயோ போய் நம்ம நிறைய நேரத்தை சமையல்ல ஒதுக்காம இருந்தோம்னா எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு என்ன செய்வாங்க? இரவு தொழுகையில போய் கலந்து கொள்ள முடியும். நிறைய பெண்கள் இரவு தொழுகைக்கு கலந்து கொள்ள முடியாத பெரிய ஒரு விஷயம் என்னது? நான் சமைக்கணும், நான் இதை செஞ்சு வைக்கணும், நோன்பு திறக்கிறதுக்கு நோன்பு தொழுந்துட்டு வந்த உடனே பகிர்க்கு 3 வேலையை நான் ஒரே டைம்ல சமைக்கணுமா, என்னால இரவு தொழுகைக்கு போக முடியாது தானே அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் சில பெண்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரீம். எப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொன்னா, நோன்பு வைக்காம சில பேர் வீட்டுல இருப்பாங்க, வயசானவங்களோ உடம்பு முடியாதவங்களா இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி நேரத்துல 3 வேலை இல்ல 6 வேலை சாப்பாடு செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இதைத்தான் நீங்க பேசுறாங்க. புரியுதா? உணவுடைய விஷயத்தில் பெரிய அக்கறை செலுத்தணும். உணவு விஷயத்துல பார்த்து சமைக்கணும். ஆரோக்கியமா இருக்கான்னு பார்க்கணும். அதிகப்படியா அதுல நீங்க நேரத்தை செலவிடுறதை குறைத்து விட்டீர்கள் என்றால் நிறைய பணிகள் செய்யலாம். மார்க்க பணிகள் நோன்பு அல்லாத நேரத்திலேயே சொல்றேன், மார்க்க பணிகளை செய்யலாம். உலக விஷயங்களை தாண்டி மற்ற எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? கவனம் எடுக்கலாம். நம்மளே செல்ஃப் கேர் பண்ணிக்கலாம். பிள்ளைங்களை பார்க்கலாம். இல்ல நமக்கும் பிடிச்ச ஒரு விஷயத்த செஞ்சுக்கலாம், நம்ம பார்க்கலாம். அதுக்காண்டி ஹெல்த்தா நம்ம சமைக்கிறது எந்த குறையும் சொல்லல. குடும்பத்துக்காக சமைக்காம நீங்க இந்த பயான் கேட்ட நீங்க கடையில் வாங்கிட்டு வாங்கன்னு நம்ம சொல்லல. வீட்டுல செய்யறத ஹெல்த்தா செய்யுங்க. நிறைய வெரைட்டிய கம்மி பண்ணிக்கோங்க. இதனுடைய நோக்கம் என்ன? ரமலானில் அதிகமான இபாதத்துகளை செய்ய வேண்டும். நம்ம நினைக்கிற மாதிரி இப்ப நம்ம தண்ணி குடிக்காம 1 மணி நேரத்துக்கு மேல தொண்டை காஞ்சிடும். நம்மளே பேசிப்போம், வீடுகளே பேசுவோம். ஆனா எப்படி நோம்பு நினைச்சோம், எப்படி போகுது பத்தீங்களா? தண்ணி கூட குடிக்காம நம்ம வச்சுட்டோம் பத்தியா? பரக்கத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹருடைய உணவில் என்ன இருக்கிறது? பரக்கத் இருக்கிறது. ஒரு சஹரு கை முடிகிற நேரத்துல இருந்துச்சு ஒரு வாழைப்பழத்தை இல்ல ஒரு ஸ்பூன் தண்ணி குடிச்சா கூட அன்னைக்கு ஃபுல் டே நம்மளால என்ன செய்ய முடியும்? ஸ்ட்ராங்கா நல்ல ஒர்க் பண்ணிட்டே கழிக்க முடியும். நல்ல மூக்கு முட்டை சாப்பிட்டு அசர் நுகர்ல படுத்தா அசர்ல இருந்து சரியான பசியோட இருந்துக்கும் நார்மல் டேஸ்ல. அப்ப சஹருடைய உணவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத் இருக்கிறது என்கிறார்கள். கொஞ்சம் சாப்பிட்டால் கூட போதும். அப்ப இந்த கொஞ்சம் சாப்பிடுறது கூட நமக்கு பரக்கத்துன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதானே நம்ம சாப்பிடுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு வச்சாங்க, ஃபர்ஸ்ட் கண்டினியூ பண்றாங்க. 2 நாள் ரசூலுல்லாஹ் கூட சேர்ந்து நோன்பு வச்ச சஹாபாக்கள் அன்னைக்கு நோன்பு வைக்கிறாங்க. மஹரிப்ல ரசூலுல்லாஹ் நோன்பு ரமலான் நாள்ல இல்ல மற்ற நாள் ரசூலுல்லாஹ் இன்னைக்கு மஹரிப்ல நோன்பு திறந்துருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் திரும்ப கண்டினியூ பண்றாங்க. 2வது நாள் அடைதாங்க. இன்னைக்கு மஹரிப்ல ரசூலுல்லாஹ் நோன்பு என்ன செஞ்சிருவாங்க? திறந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கண்டினியூ பண்றாங்க. 3வது நாள் பார்த்தா சஹாபாக்களுக்கு முடியல. சஹாபாக்களுக்கு நோன்பு கண்டினியூ பண்ண முடியல. ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, நீங்கள் சோர்வடையாத வரைக்கும் அல்லாஹ் சோர்வடையணும். நீங்க அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மையை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். நீங்க இதுல சோர்வு அடைஞ்சி கவலைப்பட்டு நீங்க விட்டாதான் உண்டு. நீங்க வச்சுக்கிட்டே இருக்கலாம் தான். ஆனா உங்களால முடியாத பட்சத்துல எது முடியுமோ அமல்களில் செய்வதற்கு உங்களுக்கு எதை முடியுமோ அதை செய்யுங்க. அதை செய்ய உபதேசிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இந்த நோன்புடைய நாட்களில் அதிகப்படியான வேலைப்பாடுகளை இருக்கு. அங்க போறோம், இங்க போறோம், இதை செய்யறோம், இஃப்தார் நிகழ்வுதான் ஹலாலா, இது செய்யலாமா, அந்த மாதிரி சட்டத்திட்டங்களுக்கு உட்படாம விருந்து கொடுத்தா பதில் கொடுக்கணும். விருந்து கொடுக்கறது ஒரு முஸ்லிமினுடைய பண்புகள்ல ஒன்னா இருக்கு. நேரங்கள் அதிகப்படியாக என்ன செஞ்சிடக்கூடாது? ரமலானுடைய நாட்கள நேரங்கள் இப்படியாக தான் நமக்கு விரயமாகிறது. அப்ப இதை என்ன செஞ்சிடணும்? நம்ம விட்டுறணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வயதுன ரகபன் வரஹபன். நீங்க ஆர்வத்தோட அச்சத்தோடு என்னிடத்திலே கேளுங்க. இது எல்லா விஷயத்திலும் பொருந்தும். அல்லாஹ்விடத்தில் ஆர்வமாக அச்சத்தோடு இந்த இபாதத்தை நான் செய்கிறேன், இந்த வருட நோன்பை நான் கழித்துக் கொள்கிறேன். அப்படியாக தான் இந்த நோன்பை நம்ம என்ன செய்யணும்? ஆசையோட அம்மா இன்னைக்கே இவ்வளவு வேலை பத்தி இப்படி குர்ஆன் ஓதுனா நமக்கு முடியாதுமான்னு சொல்லி நாளைக்கு என்ன செஞ்சிடறது? ஒண்ணு நோன்பு விடவா இல்ல குர்ஆனை இபாதத்தை விடவான்னு யோசிக்கிற நிலைமை நம்மள என்ன செஞ்சிடக்கூடாது? கொண்டு வரக்கூடாது. இது 2வது விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த 2வது விஷயத்தோடு சேர்ந்த ஒரு விஷயம், நோன்பு வைக்கக்கூடிய நாட்களில் திசை திருப்பக்கூடாது. ஷைத்தான் என்ன செஞ்சிருப்பானா, அவன் கையில ஒரு சங்கிலி வச்சிருப்பான், குத்துவாக்கு. அவனுடைய ஒரு அடிப்பதுதான் என்னது? அவனுடைய கரங்கள்ல ஒரு கயிறுகளை வைத்திருப்பான். அந்த கயிறை வச்சுட்டு அவன் என்ன செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னா, கழுத்துல மாட்டியோ மத்தவங்களுக்கு போட்டோலாம் வச்சிருக்க மாட்டான். கையில வச்சுக்கிட்டே இருப்பான். யார் வராங்களோ அவங்க கழுத்துல தூக்கி போட்டு அந்த மனுஷன் அந்த கழுத்தை சுத்தி அந்த கைத்தை சுத்தி போட்டுக்கிட்டே இருப்பானா. என்ன புரியுது? நம்ம இந்த நோன்புடைய நாட்கள்
நோன்பு எனக்குரியது. நோன்பு யாருக்குரியதாக இருக்கிறது? அல்லாஹ்வுடையது. அடுத்து அல்லாஹ்வுடையதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த நன்மை 7 இருந்து 200 மடங்கு வரை நன்மைகள் கொடுக்கிறது. நம்ம நோன்பு வைத்துக் கொண்டு பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயம், நோன்பு வைத்துக் கொண்டு நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளினுடைய கூலி யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அப்ப இந்த ஒரு பெரிய ஒரு ஞாபகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நோன்பில ஒரு அடியா, நோன்பு யாருக்குரியதாக இருக்கிறது? அல்லாஹ்வுக்குரியதாக இருக்கிறது. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் இருக்கிறது. எத்தனை மகிழ்ச்சிகள்? 2. ஒன்று, நோன்பு திறக்கின்ற நேரம். நம்ம அதை காமிச்சிக்க மாட்டோம். இங்க சொன்ன யாரும் எதுவும் சொல்லிடுவாங்க. ஆனா கடந்து அந்த 4 மணி வரை ஒரு டைம் இப்ப 4 மணிக்கு மேல பம்பரமாவும் சுத்துவோம். என்ன ரீசன்? ஒரு 6:30 மணிக்கு இன்ஷால்லா நோன்பு திறந்துடும். அல்ஹம்துலில்லாஹ். இதுதானே அது மகிழ்ச்சி தான். நம்ம எக்ஸ்போஸ் பண்ணாலும் மனசுல ஒரு ஜாலியா இருக்கும். ஏமா இப்ப நோன்பு திறந்துடும். 2வது மகிழ்ச்சி என்னன்னா, அந்த அடியான், அந்த மனிதன் தன்னுடைய ரப்பை மறுமை நாளில் சந்திப்பான். அல்லாஹ்வை யார் பார்க்க முடியும்? நோன்பு வைத்திருக்கக்கூடிய மனிதன் மறுமை நாளில் பார்க்க முடியும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் ஒருவர் ரமலானுடைய நோன்பை வைத்துக் கொண்டு தொழுகிறார்கள், யாருடைய ரமலானுடைய நோன்பை வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே இந்த ரமலானுடைய நோன்பு நாட்களை கழிக்கிறார். 2 விஷயம். ஃபர்ஸ்ட் ஹதீஸ்ல ஒரு மனிதன் ரமலானுடைய நோன்பு வைக்கிறார். 2வது விஷயம் ரமலானுடைய நாட்களை தொழுகிறார். இந்த 2 விஷயமும் அடுத்தடுத்து சொல்றாங்க. சொல்லும் போது இந்த முதல் ஹதீஸ்ல சொல்றாங்க, ஈமானுடனும் இஹ்திசாபுடனும் யார் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஈமானுடனும் இஹ்திசாபுடனும் யார் ரமலானுடைய நாட்களை நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இந்த 2 விஷயத்தை ஒன்னாக்கி பாருங்க. நோன்பு வச்சோம்னா 21 தொழணும் கிடையாது. நோன்பு மட்டும்தான் 21 விடணும் கிடையாது. எனக்கு நோன்பு வைக்க முடியுது, இன்னைக்கு நான் ஒரு டிராவல்ல இருக்கேன், 21 தொழ முடியலன்னா நான் நோன்பு விடக்கூடாது. நோன்பு வைங்க, முடியும்னா வைங்க. இன்னைக்கு நான் நோன்பு வைக்கல, இன்னைக்கு நான் 21 சொல்ல முடியுமா? நான் சுகர் பேஷண்டா இருக்கேன், எனக்கு நோன்பு வைக்க முடியாத சில பிரச்சனை இருக்கு, இல்ல நான் பிள்ளைக்கு ஃபீல் பண்றேன், இல்ல நான் பிரெக்னெண்டா இருக்கேன், நான் 21 கலந்து கொள்ள முடியுமா? தாராளமா கலந்து கொள்ள முடியும். ஏன்? இதனுடைய நன்மை என்னது? உங்களுடைய முன்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு மனிதன் நோன்புடைய நாட்களில் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துக்கும் அளப்படியான நன்மைகளை அல்லாஹ் தஆலா தந்து கொண்டே இருக்கிறான். அதே மாதிரி இமாம்கள் சொல்றாங்க, ஒரு மனிதன் இந்த ரமலானுடைய நாளிலே ஒரு நோன்பை வேண்டுமென்றே விட்டு விடுகிறான்னு வச்சுக்கோ, இந்த ஒரு நோன்பிற்காக அவன் ஆயுள் முழுவதும் நோன்பு வச்சாலும் அவனுக்கு எந்த ஒரு போன்ற ஒரு ஈடாகாது. இந்த ரமலானுடைய ஒரு நோன்புக்கு ஈடாகாது. அப்ப இந்த ரமலானுடைய நாட்களில் நம்ம வைக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்பும் அவ்வளவு அற்புதத்துக்குரியதாக இருக்கிறது. அந்த ஒவ்வொரு நிமிடமும் நம்ம யோசிச்சு பாருங்க. சென்ற வருட ரமலானால இந்த வருட ரமலான் எவ்வளவு ஸ்பீடா போகுதுன்னு அப்படிதானே நம்மளே பேசுறோம். எவ்வளவு ஸ்பீடா அப்படிதான் இருக்கும். பாவம் நிறைந்த இந்த பூமியில ரமலான் உட்கார்ந்து பொறுமையாலாம் போகாது. ஓடிக்கிட்டே இருக்கும். ரமலான்ல நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கணும். இபாதத்துக்காக, நம்மளுடைய இறையத்துக்காக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இதற்கான கூலி என்னுடைய ரப்பு கொடுக்கிறார். இதற்கான ஒரு பெரிய பொக்கிஷத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு கடைசியாக சொல்றாங்க, இந்த ரமலானுடைய நோன்பு வைத்திருக்கக்கூடிய இந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளிலே ரய்யான் என்று சொல்லக்கூடிய ஒரு வாசலை திறந்துடுவான். சொர்க்கத்துல எல்லா மனுஷனும் இருப்பான். எல்லா சொர்க்கவாசிகள் அனைவரும் இருப்பாங்க. சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய எல்லா மனுஷனும் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அந்த ரய்யான் வாசல்ல நோன்பாளிகளை யாருமே போகலாம். பெரிய பெரிய சொர்க்கத்துல இருந்தா கூட அந்த ரய்யான் வாசல்ல யாரும் போக முடியும்? நோன்பு வைத்தவர்கள் மட்டும்தான் போக முடியும். ஏனென்றால் நோன்பிற்குரிய கூலியை அல்லாஹ் கொடுக்கிறேன் என்று கூறுகிறான். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரும் அற்புதமான மாசம் ரமலானுடைய மாசம். இதில் தயவு செஞ்சு நீங்க சில விஷயங்களை என்ன செய்யணும்னா, முதல் நோன்பு கிடைச்சாதான் அடுத்த நோன்பு வைப்பேன், முதல் 3 நோன்பு வச்சாலே எனக்கு 30 நோன்புக்கு ஈக்குவல் ஆயிரும், இல்ல 27 அன்னைக்கு மட்டும்தான் நான் நோன்பு வைப்பேன், இல்ல ஜும்மா அன்னைக்கு மட்டும்தான் நான் நோன்பு வைப்பேன் என்ற இந்த எண்ணங்களை உடைத்து விடுங்க. உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த 30 நாள்ல கையில் அல்லாத மற்ற நாட்களில் உங்களால முடிஞ்ச அளவு நோன்பு வச்சுக்கோங்க. உங்களுடைய நாட்களில் உங்களுடைய நேரத்தில் இதனுடைய நோன்பு வெறும் பர்ச்சேஸ்ல கொண்டு போயோ, சமையல கொண்டு போயோ, இல்ல குழந்தைகளை கொண்டு போய் எல்லாம் வச்சீங்கன்னா வேஸ்ட். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் பட்டியோட நோன்பு வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரி வந்தா, ஆமா அப்படிதான் செஞ்சு அழகா யாரை பிடிக்காம இருந்தோமோ அவங்களுக்கே நம்மளுடைய நோன்பு பேரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்க நோன்பு வைத்துக் கொண்டு ஒரு 22 பேருக்கு பத்தி நீங்க சண்டை போடாதீங்க, கெட்ட வார்த்தைகள் பேசாதீங்க, செல்ஃப் டிசிப்ளின். கெட்ட வார்த்தைகளை பேசாதீங்க. உங்களுக்கு யாராவது வந்து சண்டை போட்டாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக நான் நோன்பாளியாக இருக்கிறேன். ஒரு மனிதன் எதை அவனுக்கு கண்ட்ரோல் பண்ண எல்லாம் அவன் கையில வந்துடும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பெரும் தலைவர்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணது ஒரு டீம். எப்படி அனலைஸ் பண்ணுதுன்னா, அந்த அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் குவாலிட்டியா அனலைஸ் பண்ணும்போது அமைதியா இருந்து அப்சர்வேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப ஏதோ ஒண்ணு இங்க உஸ்தாத் சத்தம் போடுவாங்கன்றதுக்காண்டி சில பேர் அமைதியா இருக்கிறீங்க, சத்தம் போட்டதுனாலுமே இந்த 1 hour அப்சர்வேஷன் எவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த அப்சர்வேஷனை இங்க நோன்பு கொடுக்குது. பெரிய பெரிய அறிஞர்களுக்கு மத்தியில இந்த பார்க்கக்கூடிய அந்த சர்ச்சைகள் எல்லாம் என்ன சொல்லுது, அமைதியா இருந்தா நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கலாம், அவங்கள்ட்ட ஹிடன் டேலண்ட் மறைமுகமான திறமைகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி சொல்றாங்க. இந்த நோன்பு நமக்கு கொடுக்குது. நல்லதை பேசுங்க, பேச உண்மையிலே வாய் மூடி பேசாம இருங்க. பேசினால் நல்லதை பேசுங்க, இல்லை என்றால் வாயை மூடிக்கொள்ளுங்க. பேச உங்களை யாரும் சண்டை போனாலும் நான் நோன்பாளியாக இருக்கிறேன், கெட்ட வார்த்தை பேசாதீங்க,
தேவையில்லாத பேசாதீங்க. ரசூலுல்லாஹ் அதிகமாக உபதேசித்தது நாக்குக்கு. ஆனா அந்த நாவை ஸ்ட்ரிக்டா கண்ட்ரோல் பண்ண சொல்லக்கூடிய ஒரு நாள் ஒரு நேரம் என்றால் அது நோன்பு. இப்படிப்பட்ட இந்த ரமலான் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரிரு தினங்கள் நம்ம இடத்துல வந்தது. எப்படி நம்ம அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா 30 நாளுமே செலிப்ரேஷன் பண்ணணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி 10 நாளில் ஒற்றைப்படை இரவுகளிலே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, அல்லாஹ் மிக பொறுத்து அல்லாஹ் கூறிய அந்த சிறப்பான லைலத்துல் கத்ர் 27 தான் லைலத்துல் கத்ர் இல்ல, கடைசி 10 நாளில் ஒவ்வொரு ஒற்றைப்படை 21, 23, 25, 27, 29 தேடிக் கொள்ளுங்கள். அந்த நாள்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 29 நாளைக்கு பேசாம இருந்துட்டோம், மலக்குமார்கள் நம்ம கிட்ட வருவாங்களா, நமக்காக துவா செய்வாங்க, வீடியோ அந்த அமைதி நமக்கு கிடைக்குமா, கிடைக்காது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் இந்த ரமலானில் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த ரமலானில் இருக்கக்கூடிய நாம் அடுத்த ரமலானில் இருப்போமா என்றால் அல்லாஹ்வுக்கு தான் தெரியக்கூடியதாக இருக்கிறது. இந்த ரமலானை எவ்வளவு தூரம் நாம் என்னால் உயிர்ப்பிக்க முடியும், அல் குர்ஆனை கொண்டு, ஹதீஸை கொண்டு, பேசுவதை அல்லாஹ்வுடைய பேச்சை கொண்டு, என்னுடைய குடும்பத்துக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளை கொண்டு பணிவிடைகள் செய்யணும். 6 நேரங்கள் 30, 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் பணிவிடைக்காக இல்லாம, அதே மாதிரி 24 மணி நேரத்தில் 20 நேரம் தொழுகிட்டே இல்லாம, அதே 24 மணி நேரத்தில் 20 நேரம் தூங்கிட்டே இல்லாம, 24 நேரத்துல எல்லா விஷயங்களுக்கும் நான் எவ்வளவு தூரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ நான் ஸ்பெண்ட் பண்ணி அந்த அமல்களுடைய ஹக்கை, அந்த அமலுடைய கயிறை அல்லாஹ் எனக்கு மறுமையில தருகிறான். அப்படிப்பட்ட அந்த கயிறை இன்ஷா அல்லாஹ் உண்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தர வேண்டும் என்றும், இந்த ரமலானுடைய மாதத்திலே சொன்னபடி நான் கேட்டபடி நீங்களும் அமல் செய்வதற்கு எல்லாம் அந்த ரஹ்மானிடத்தில் துஆ செய்வதாக இன்ஷா அல்லாஹ் இந்த தூரம் எல்லாம் செய்கிறேன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹலோ, அந்த பைக் பின்னாடி இட வசதி கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் நெருங்கி உட்கார வேண்டிய சூழ்நிலை இருக்கு. எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துருக்க, அதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த வாட்டர் பாட்டில் எது கொடுக்குறாங்க, அங்கேயே கலைய வேண்டாம். ஒரு 5 நிமிஷத்துல அடுத்த தாயோட பயன் ஆரம்பிச்சிடும். ஒரு 45 நிமிஷம் தான் அடுத்த பயன் இருக்கு. கொஞ்சம் எல்லாரும் பொறுமையா சப்போர்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெருக்கி மட்டும் பாருங்க, வேற ஒன்றும் பெருசா செய்யணும். நெருக்கி